Hello everyone. Today we are going to discuss four kinds of sentences. அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு 4 வகையான வாக்கியங்கள் தான் பார்க்க போறோம். இப்போ ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்ல 4 வகை இருக்கு. அதாவது என்னென்ன இருக்குன்னா டிக்ளரேட்டிவ், இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ், இம்பெரேட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். இந்த 4 டைப்ஸ் வாக்கியங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இதை இங்கிலீஷில் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம இந்த ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸையும் வித் தமிழ் டிரான்ஸ்லேஷனில் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் தான் ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சராக இருக்கட்டும், ஒரு இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஹூஎவர், இந்த ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வித் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் பேசிக் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம ஒரு சின்னதாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இப்போ இந்த டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ எ அசர்ட்டிவ் சென்டென்ஸ். இது வந்து ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் என்பது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது இந்த டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து ஒரு அசர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இது எதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இன்ஃபர்மேஷன்னா எப்படி, இப்போ எல்லாமே நிறைய இன்ஃபர்மேஷன், இப்போ என்னதான் இருந்தாலும் இப்போ நீங்கள் எங்கேயாவது கிளம்பி போயிட்டுருக்கீங்கன்னு ஒருத்தவங்கள்ட்ட சொல்லணும்னா அது ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் காலேஜ் கிளம்பி போயிட்டுருக்கீங்கன்னா அது ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ நான் டீ குடிக்க போகிறேன்னா அது ஒரு இன்ஃபர்மேஷன். வாட் எவர் இட் இஸ், நீங்கள் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, யார்ட்டையாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான். அதே மாதிரி சம் யூனிவர்சல் ட்ரூத், அதை நீங்கள் சொல்லணும்னு நினச்சாலும் அதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், வானம் ஊதா நிறத்தில் இருக்குது அப்படின்னா த ஸ்கை இஸ் ப்ளூ அப்படி சொல்லலாம். அப்புறம் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், இந்த மாதிரி சொல்லலாம். தென் ஐ லைக் டு ட்ரிங்க் டீ, ஐ எம் கோயிங் டு சென்னை. இந்த மாதிரி என்னென்ன வாட் எவர் இட் இஸ், நம்ம வந்து அதை வந்து நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ நம்ம மைண்டில் இருக்கிறத, அதுதான் ஒரு டிக்ளரேட்டிவ். ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து ஒரு அசர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போ உங்களுக்கு இதை பற்றின ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சென்டென்சஸ்க்கு போகலாம். இந்த இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ். இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க். இப்போ நீங்கள் நிறைய கொஷின் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸில் ஒரு கொஷினும் ஒரு மார்க்கோட, ஒரு கொஷின் மார்க் சிம்பிளோட முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி கேட்குறது எல்லாமே ஒரு இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ் வந்து எப்படின்னா ஒரு கேள்வி வாக்கியம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு கொஷின் மாதிரி யார்ட்டையாவது கேட்கணும்னு நினைக்கிறோன்னா நம்ம இந்த இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் யுவர் நேம், உங்கள் பெயர் என்ன. நம்ம வந்து சிம்பிளாகவே கேட்குற மாதிரி ரொம்ப பேசிக் லெவல்லையே நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் நேம், உங்கள் பெயர் என்ன அப்படின்னு கேட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டால் அதுதான் இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். அப்புறம் வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி எந்தெந்த கொஸ்டின்லாம் நம்ம கேட்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ் தான். அதுவும் இல்லாமல் அது முக்கியமான விஷயம் என்னென்னா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கோட முடியும். கொஸ்டின் மார்க்கோட எந்த சென்டென்சஸ்லாம் முடியுதோ அது வந்து ஒரு இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ். அப்புறம் இந்த டிக்ளரேட்டிவ் பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துருந்தோம் டிக்ளரேட்டிவ், அது வந்து ஃபுல் ஸ்டாப்பில் முடியும். இந்த இன்டரோகேட்டிவ் வந்து கொஸ்டின் மார்க்கில் முடியும். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிக்ளரேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்குறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த ரெண்டு சென்டென்ஸ் வாக்கியங்களையும் ரொம்ப கொஞ்சம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஈஸி தான். அப்புறமா இந்த தேர்ட் சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பரேட்டிவ். இப்போ இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், லிசன் பண்ணுங்கள், புரியும். இந்த சென்டென்ஸ் எதுக்காக யூஸ் போகுதுன்னா ஒரு கமாண்ட் ஆர் ரெக்வஸ்ட், அதாச்சும் ஒரு ஆர்டர் மாதிரி நம்ம ஒன்று சொல்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. சம்டைம்ஸ் ஒரு பொலைட்டாக கொஞ்சம் தாழ்மையாக கேட்குற மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கும் இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளீஸ் க்ளோஸ் த டோர், கொஞ்சம் தயவு செய்து அந்த கதவை மூடுங்க. ப்ளீஸ் ஓப்பன் த டோர், கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த
கதவை துறங்க அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப பொலைட்டாக கேட்குறது தான் இந்த ரிக்வஸ்ட். இந்த இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்லேயும் முடியும், சம்டைம்ஸ் ஃபுல் ஸ்டாப்லேயும் முடியும். அதுதான் இந்த இம்பேரேட்டிவ் சென்டென்சஸ். ஸ்டாண்ட் அப், சிட் டவுன், வாட் ஆர் யூ டூயிங் தேர், why have come late, இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு இந்த இம்பேரேட்டிவ் சென்டென்சஸ் யூஸ் ஆகும். இதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சம்டைம்ஸ் ஃபுல் ஸ்டாப்லேயும் முடியும், சம்டைம்ஸ் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்லேயும் முடியும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் இந்த ஃபைனல் 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் எண்ட் ஆஃப் த இதுதான் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு ஆச்சரியக்குறி. இதுதான் ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க்னா அந்த ஆச்சரியக்குறி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த போர்ட்லேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் நோட்ஸ் மாதிரி, நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஆச்சரியமாக கேட்குறோம்ல, வாவ் வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளார், அந்த மாதிரி வாவ் இட்ஸ் அமேசிங், வி வின் த கேம், இந்த மாதிரி நம்ம ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி கேட்குறது எல்லாமே இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் தான். அவ்வளோதாங்க. 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸில் 4 இந்த வகையான வாக்கியங்கள் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு டைம் பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு டைம் ஒரு குட்டி ரிவைஸ் மாதிரி பண்ணிடலாமா? பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் ஒரு அசர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்கு, அது ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தை சொல்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் டு ட்ரிங்க் அ டீ, த ஸ்கை இஸ் ப்ளூ, the sun rises in the east. Then second one is interrogative sentences, அதாவது கேள்வி வாக்கியம். இது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கோட முடியும். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஒரு கேள்வி கேட்கறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் யுவர் நேம், வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம், நீ எங்கேருந்து வர, உன் பேர் என்ன, அந்த மாதிரி நம்ம கொஸ்டின் மார்க்கோட என்னென்ன வச்சு கேட்குறோமோ அது எல்லாமே இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் தான். இந்த தேர்ட் ஒன் இஸ் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து ஒரு கமெண்ட் ஆர் ரெக்வஸ்ட் கேட்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இது சம்டைம்ஸ் ஃபுல் ஸ்டாப்பில் முடியும், சம்டைம்ஸ் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்லேயும் முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்டாண்ட் அப், சிட் டவுன், வாட் ஆர் யூ டூயிங் தேர், இந்த மாதிரி கேட்குறதுலாம் ஒரு கமெண்டாக வச்சுக்கலாம். அப்புறம் ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர், ப்ளீஸ் ஓப்பன் த டோர், இந்த மாதிரி பொலைட்டாக கேட்குறது எல்லாமே ரெக்வஸ்ட்டாக நம்ம இது பண்ணலாம். இப்போ ஃபைனல் ஒன் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஒரு ஆச்சரியமாக ஒரு எக்ஸ்பிரஸ் அ ஸ்ட்ராங் எமோஷன் அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வாவ் வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளார், how Sita looked beautiful, it's amazing, we won the match. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு ஆச்சரியப்பட்டு நம்ம வின் பண்ணிட்டது நம்மளோட ஹாப்பினஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அது எல்லாருக்குமே எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் தான் யூஸ் ஆகுது. இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நான் டீட்டெயில்டாக இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸும் அப்புறம் அதோட எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்து நான் இதை வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துட்றேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்க்கும் ஒரு இப்போ டிக்ளரேட்டிவ், இன்டரோகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி, இதுக்கு ஒவ்வொரு சென்டென்சஸ்க்கும் நம்ம வித் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணலான்ட்டு இருக்கோம். நம்ம பேசுகிறதுக்கு இந்த ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் மட்டும்தான். இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்லேயே பாருங்களேன், இப்போ ஒரு டிக்ளரேட்டிவ் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் தகவல் வந்து ஒருத்தவங்களுக்கு தெரியப்படுத்த முடியுது. அப்புறம் இன்ட்ரோகேட்டிவ் ஒரு கேள்வியை வந்து கேட்க முடியுது. அப்புறம் இம்பரேட்டிவ் ஒரு கமாண்ட், ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் நம்ம வந்து பணிவாகவும் கேட்க முடியுது, ஒரு ஆர்டர் மாதிரியும் நம்மளால் கேட்க முடியுது. அப்புறம் நம்ம ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறதுக்கு, ஸ்ட்ராங் எமோஷனை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் நமக்கு ரொம்ப வந்து தேவைப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கே இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் தான் யூஸ் ஆகுது. இங்கிலீஷில் மட்டும் இல்லைங்க, தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கேள்வி கேட்கறதுக்காக இருக்கட்டும், தகவலை சொல்கிறதுக்காக இருக்கட்டும், ஒரு பணிவாக கேட்கறதுக்காக இருக்கட்டும், ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறோன்னு சொல்கிறோம்ல அதுவாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எவ்ரி ஒன் ஷுட் மஸ்ட் லேர்ன் தி 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். It will helpful for your examination and your personality enrichment. Thank you guys. We will meet the next video. Bye bye.